சின்னதா ஸ்டார்ட் பண்ணேன் நம்மளோட மாடி தோட்டம். இப்போ நெறைய அப்படியே அடுக்கடுக்கா பெருகி வந்து சூப்பரா இருக்கு. மாடிக்கு போனாலே ரொம்ப கிரீனா இருக்கு, பச்சை பசேல்னு. மாமா ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி ஒரு லேயர் ஒண்ணு போட்டு இந்த மாரி செடியெல்லாம் நட்டு வச்சோம் இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் போட்டு இன்னும் கொஞ்சம் செடிகள நட்டு வச்சிருக்கோம். விதைகளும் வேற வேற வாங்கியிருக்கோம். ரொம்ப சூப்பரா இருக்கு. நெறைய விதைகள் வந்திருக்கு. இது வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பண்ணது. வெண்டைக்காய் செடியில ஃபர்ஸ்ட்டு வெண்டைக்காய் மாதிரி வந்துட்டு தான் பூ விடுது. நான் அதையே வெண்டைக்கான்னு நெனச்சுட்டேன். ஆனா பூ சூப்பரா விட்டுருக்கு. இப்ப வெண்டைக்காவே வந்திருக்கு. அத நாளைக்கு பார்க்கலாம். இப்ப பாருங்க நம்ம மாடி தோட்டம் எவ்வளோ வெறுமையா இருக்கு. இந்த செகண்ட் லேயர்ல நாளைக்கு காட்டும்போது பாருங்க எவ்வளோ சூப்பரான செடிங்கள்லாம் வந்திருக்குன்னு. இன்னைக்கோட லஞ்ச் பாக்ஸ் பார்த்துலாமா? சாண்ட்ராக்கு வந்து நெய்யும் பருப்பும் போட்டு பருப்பு சாதம், அவிச்ச முட்டை, கேரட்டும் பழமும் வச்சுருக்கேன். இது வந்து மஸ்க் மெலன் வந்து சுகர் போட்டு குலுக்கி வச்சுருக்கேன். நமக்கு வந்து நெய் தோசையும் சாம்பாரும் தான் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். எனக்கு சாம்பார் வந்து மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா எனக்கு பிடிக்காது. அதனால் வந்து காலையில் தோசைக்கு சூப்பரான சாம்பார், வெறும் சாம்பார். இது வந்து மிளகா கிள்ளி சாம்பார் சொல்லுவேன்ல அது, நெய் தோசை, அதுக்கப்புறமா வந்து சாம்பார் ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் விட்டுக்கலாம். இப்போல்லாம் நெய் எனக்கு ரொம்ப பிடிக்குது, கிரேவிங்ஸாக இருக்குது. அதனால தான் மதியத்துக்கு வந்து பீட்ரூட் பொரியலும் சாப்பாடு, கொஞ்சமாக சாப்பாடு, நிறைய பீட்ரூட் பொரியல், புதினா துவையல் இதை வச்சே வந்து மதியம் சாப்பாடு வந்து சாப்பிட்ருவேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான். பாய்.